வணக்கம். சினி சினி மினிமினி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எந்த அளவிற்கு மகத்தான கவிதைகளை எழுதி நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு புரட்சிகரமான கவிதைகளை எழுதி காலத்தை கடந்து இலக்கிய ரசிகர்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பட்டப்பெயர் புரட்சி கவிஞர், அந்த பட்டப்பெயர் இருக்கிறதுலேருந்தே அவர் எந்த அளவிற்கு புரட்சி தன்மையுடன் கவிதைகளை படைத்திருப்பார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவருடைய பல கவிதைகள் திரைப்படங்களில் பாடல்களாக வந்திருக்கின்றன அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தையே நான் கூறுகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அந்த படம் 1965ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. கலங்கரை விளக்கம். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக சரோஜாதேவி நடித்தார். அந்த படத்தில் ஒரு பாடல், சங்கே முழங்கு சங்கே முழங்கு, இப்படி ஒரு பாட்டு கேட்டிங்களா? இந்த பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சீர்காழி கோவிந்தராஜனும் பி சுசீலாவும் பாடிய பாடல். இப்போ நான்லாம் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்ட பொருத்தமான இடத்தில் பாரதிதாசனுடைய பாடல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத படம் பார்க்கும்போதே நான் உணர்ந்தேன். அதே போல் பாரதிதாசன் இன்னொரு கவிதை பாடலாக ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த திரைப்படம் என்ன அப்படின்னா பஞ்சவர்ண கிளி. அது ஜெய்சங்கர், முத்துராமன், KR விஜயா நடித்த திரைப்படம். அந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, இரட்டையர்கள். அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. அந்த படமும் 1965ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அதில் ஒரு இனிய பாடல். அந்த பாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடல் என்ன அப்படின்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதான் தமிழுக்கும் அமுதென்று பேர். பி சுசீலாவனுடைய குரலில் அந்த பாடல் எப்படிப்பட்ட ஹிட் பாடல் அப்படின்றது ஒன்று. காலத்தை கடந்து மக்களுடைய உள்ளங்களில் சாகா வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாடல் அல்லவா தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இது போக இன்னொரு பாடல். அது என்ன அப்படின்னா, 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்த சந்திரோதயம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். கதாநாயகியாக நடித்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. அந்த படத்தினுடைய இயக்குனர் அருமையான இயக்குனரான K. சங்கர். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். அதில் ஒரு பாட்டு. அந்த பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த பாடல் எது? புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம் என்ற அந்த பாடலை தன்னுடைய குழுவினருடன் கோரஸ் அப்படின்றல பாடியவர் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன். 3 படங்களில் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் ஒரு பாட்டு, அவருடைய பாட்டு எப்படி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத நான் சொன்னேன். அதாவது கலங்கரை விளக்கம், பஞ்சவர்ண கிளி, சந்திரோதயம். இதற்கு மத்தியில் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பெற்ற மனம் அப்படின்னு ஒரு படம். 1960ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். இந்த படத்தை இயக்கியவர் A. பீம்சிங். இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடன் இணைந்து நடித்தவர் SS. ராஜேந்திரன். கதாநாயகியாக நடித்தவர் புஷ்பவல்லி. இது போக MN ராஜம், SV. சுப்பையா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. JP. சந்திரபாபு அவர் கூட நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 5 பாடல்கள் என்ன அப்படின்றது இல்லையா, அதை நான் சொல்கிறேன். மனதிற்குகந்த மயிலே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடலை பாடியவர் JP. சந்திரபாபு. இது போக பாடி 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 அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலை சூளமங்கலம் ராஜலட்சுமியுடன் இணைந்து பாடியவர் JP. சந்திரபாபு. தெற்கு பொதிகை மலை அப்படின்னு ஒரு பாடல் அந்த திரைப்படத்தில். அதை பாடியவர்கள் TM சௌந்தரராஜனும் K. ஜமுனா ராணியும் 2 பேரும் இணைஞ்சி அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இது போக ஒரே ஒரு பைசா அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலை பாடியவர்
சூலமங்கலம் ராஜலட்சுமி. இவை தவிர புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இதில் பாடியிருப்பவர் சீர்காழி கோவிந்தராஜன். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் பெண்டியாலா ராஜேஸ்வர் ராவ். காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் பட உலகில் நடைபெற்ற இந்த சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகள் திரைப்படங்களில் பாடல்களாக இடம்பெற்று மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இந்த தகவலை பதிவிடுகிறேன்.